வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிங்கப்பூர்ல ஒரு இளம் புயல பத்தி. படிப்பு, பாட்டு, நடிப்பு, சமூக சேவைன்னு எல்லாத்துலயும் ஒரே நேரத்துல கலக்கிட்டு வர்ற ஒரு யங் டேலண்ட்ட பத்தி தான் இந்த விவரணை. யோசிச்சு பாருங்க. ஒரு நாட்டுடைய பிரதமரோட சோஷியல் மீடியா பக்கத்துல அதுவும் ஒரு தடவை இல்ல 2 தடவை ஒரு மாணவியோட புகைப்படம் வருதுன்னா அது சாதாரண விஷயமா? நிச்சயமா இல்ல. அப்படி ஒரு அசாத்தியமான அங்கீகாரத்தை பெற்ற ஒருத்தரோட கதை தான் இது. சரி, யார் இவங்கன்னு கேக்குறீங்களா? இவங்க பேர் தான் சாரு யுவராஜ். நன்யாங் பாலிடெக்னிக்ல செகண்ட் இயர் நர்சிங் படிக்கிறாங்க. ஆனா வெயிட் பண்ணுங்க, இது அவங்களோட ஒரு சின்ன அறிமுகம் தான். அவங்களோட பல திறமைகளை பத்தி கேட்கும்போது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இங்க பாருங்க, அவங்களோட பின்னணிய பார்த்தா படிப்புல இருந்து பாட்டு, நடிப்பு, ஊர் சுத்துறது, புது ஆளுங்களை மீட் பண்றதுன்னு அவங்களோட ஆர்வங்கள் ரொம்பவே அதிகம். சமூக சேவை, கலைத்துறை, தலைமை பண்புன்னு சின்ன வயசுல இவ்வளவு விஷயங்கள்ல ஈடுபாடோட இருக்காங்க பாத்தீங்களா? இதுதான் அவங்களோட வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணம். சரி, முதல்ல ஒரு கலைஞரா, ஒரு பர்ஃபார்மரா அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு பாப்போமா? அடேங்கப்பா, அவங்களோட கலைத்துறை சாதனைகள் லிஸ்ட் ரொம்ப பெருசு. தமிழா 2025 நாடகத்துல மணிமேகலைன்னு ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணிருக்காங்க. அதோட விருது வாங்கின ஷார்ட் பிலிம்ஸ்லயும் நடிச்சிருக்காங்க. சும்மா நடிப்போட நிறுத்தல, இந்த பாதை, உத்ரா ஆந்தம்னு சொந்தமா பாட்டெல்லாம் கூட ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல பாருங்க, 2023, 2024ன்னு தொடர்ந்து 2 வருஷம் நன்யாங்ஸ் காட் டேலண்ட் டைட்டில வின் பண்ணிருக்காங்க. என்ன ஒரு திறமை! இவங்களுடைய திறமைக்கு கிடைச்ச அங்கீகாரம் சும்மா ஆடியன்ஸ் கைத்தட்டலோட நிக்கல. நேஷனல் லெவல்ல ஸ்ரத்திக்கப்பட்டு அரசாங்க அமைச்சர்கள் வரைக்கும் பாராட்டியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இது அவங்களோட கலை பயணத்துல எவ்வளவு பெரிய ஒரு மைல்கல். கலையில மட்டும் இல்ல, சமூக சேவையிலையும் லீடர்ஷிப்லயும் சார் ஒரு சேஞ்ச் மேக்கரா இருக்காங்க. வாங்க அத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். சவுண்ட் கார்டுன்னு ஒரு அமைப்புல கோ டைரக்டரா இருந்து ஒரு பெரிய ப்ரொடக்ஷனையே வழிநடத்திருக்காங்க. கூட படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு மென்டரா இருந்திருக்காங்க. அவங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டி இங்க நல்லாவே தெரியுது. இது மட்டும் இல்ல, நர்சிங் மாணவியா இருக்கிறதால ஹெல்த் கேர்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நம்ம ஊர்லயும் சரி வெளிநாடுகள்லயும் சரி நிறைய வாலண்டியர் ஒர்க் பண்றாங்க. இப்போ சாருவோட கதை தனிப்பட்ட ஒரு கதை மட்டும் இல்ல, இது ஒரு பெரிய முன்னெடுப்போட ஒரு பகுதி. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். சார் மாதிரி இன்னும் நிறைய ஊக்கமளிக்கிற இளைஞர்களோட கதைகளை ஆவணம் படுத்துற ஒரு முக்கியமான வேலையை சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றம், அதாவது STYC செஞ்சுட்டு வராங்க. அவங்களோட இந்த முயற்சியில ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, வெறும் புத்தகமா மட்டும் இல்லாம இந்த கதைகளை கூகுள் நோட்புக் LM அப்படின்ற டெக்னாலஜியை வச்சு ஒரு டிஜிட்டல் ஆர்கைவா மாத்திட்டாங்க. அதாவது ஆன்லைன்ல எல்லாரும் படிக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, இந்த தலைமுறையோட கதைகள் காலம் கடந்து உலகம் பூரா இருக்கிறவங்களுக்கு போய் சேருது. இந்த மாற்றத்தோட சக்திய நீங்களே பாருங்க. ஒரு புத்தகம்னா அது யார்கிட்ட இருக்கோ அவங்க மட்டும்தான் படிக்க முடியும். ஆனா இந்த டிஜிட்டல் ஆர்கைவ் அப்படி இல்ல. இது எல்லாருக்குமான ஒரு வளம். உலகத்துல எங்க இருந்து வேணும்னாலும் யார் வேணும்னாலும் இந்த இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ படிக்கலாம். இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல, ஒரு பெரிய டெக்னாலஜி ஜம்ப். சரி, இப்போ சாருவோட தனிப்பட்ட கொள்கைக்கும் இந்த STYCயோட பெரிய நோக்கத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? சாருவையும் சரி, இந்த இளைஞர் மன்றத்தையும் சரி, 2 பேரையும் இயக்குற ஒரு முக்கியமான கொள்கை இதுதான். அறிவுடைமை செயல்படுத்தும் இடத்து ஆற்றல் பெறும். அதாவது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் வெறும் அறிவா மட்டும் இல்லாம அதை நாம செயல்படுத்தும் போதுதான் அதுக்கு உண்மையான பவர் கிடைக்குது. சோ நீங்களே பாருங்க, சாருவோட கலைத்திறமையா இருக்கட்டும், அவங்களோட சமூக சேவையா இருக்கட்டும், இல்ல இந்த இளைஞர்களோட கதைகளை டிஜிட்டலா பதிவு பண்ற இந்த முயற்சியா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பின்னால இருக்கிறது இந்த ஒரு சிம்பிள் ஆனா பவர்ஃபுல் ஐடியா தான். அதாவது கத்துக்கிட்டதை செயல்படுத்தணும். சாருவோட கதை நமக்கு ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்லுது. அறிவுங்கிறது செயல்ல தான் ஆற்றலா மாறுது. இப்போ கேள்வி இதுதான், நீங்க யாருடைய கதைய இந்த உலகத்துக்கு சொல்லி அந்த கதைக்கு ஒரு ஆற்றலை கொடுக்க போறீங்க?